ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து இன்ஸ்டாகிராம் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில ஆப்ஷன்ஸ்க்குள்ளே வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு தெரில. அதுக்காக தான் இந்த வீடியோ. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த அக்கௌண்ட்டில் ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸு, உங்களுடைய டேட்டாஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியோ இல்லை சேவ் பண்ணியோ வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் டெலிட் பண்ணுங்க. ஏன்னா அக்கௌண்ட் ஒரு தடவை டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறுபடியும் பேக்கப் எடுக்க முடியாது. இது வந்து பர்மனன்ட் டெலிட் தான். ஸோ உங்களுடைய ஃபோட்டோ, வீடியோஸ், ஏதாவது இன்ஸ்டாகிராமில் இருக்கிற டேட்டாஸ் வந்து தேவைப்படுற டேட்டாஸ் எல்லாம் பேக்கப் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் எந்த அக்கௌண்ட் டெலிட் பண்ணமோ அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் கரெக்டாக டெலிட் பண்ண அக்கௌண்ட்டை தான் செலக்ட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா அக்கௌண்ட் யூஸ் பண்ணுவீங்க. நீங்கள் டெலிட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட்டை தான் செலக்ட் பண்ணிக்கலாம்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு லோ கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ப்ரொஃபைல் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டாப் ரைட் கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா 3 லைன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங் அண்ட் ப்ரைவசிஸ், த்ரெட்ஸு, யுவர் ஆக்டிவிட்டி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து காட்டும். செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசியை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் சென்டர், நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் ஷோ ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது ஆக்ஷன் சென்டர் கிளிக் பண்ணுங்கள். ஆக்ஷன் சென்டர் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்ஸு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் காட்டும். இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன், டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாம் இருக்கும். அதில் கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் ஓனர்ஷிப் அண்ட் கண்ட்ரோல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டீஆக்டிவேட் ஆர் டெலிட்னு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அக்கௌண்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். கரெக்டான அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலான்னு பார்த்துக்குங்க. அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு டீஆக்டிவேட் பண்ணுறீங்களா இல்லை டெலிட் பண்ணுறீங்களான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா டீஆக்டிவேட் பண்ணிங்கன்னா டெம்பரரியாக நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். சிலர் யாருக்கும் ஷோ ஆகாது. இல்லை நான் பர்மனெண்ட்டாக டெலிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டெலிட்டை கிளிக் பண்ணுங்கள். டெலிட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும். அதனால் உங்களுடைய ப்ரொஃபைலில் ஏதாவது ஃபோட்டோஸ், வீடியோஸு, வேறு ஏதாவது நீங்கள் ஃபைல்ஸ் வந்து ஏற்றணுன்னா அதெல்லாம் பேக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. பேக்கப் பண்ணி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எதனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணுறீங்க அந்த மாதிரி காட்டும். இதில் நீங்கள் ஏதாவது செலக்ட் பண்ணுறதுனா பண்ணலாம். இல்லைனா சம்திங் எலைஸ்ன்னு போட்டு கண்டினியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடியோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுங்கள். ஏன்னா பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் டெலிட் பண்ண முடியும். பாஸ்வேர்டு தெரியாதவங்க வந்து ஃபர்கட்டட் பாஸ்வேர்டு கொடுத்து உங்கள் மெயில் ஐடிக்கோ இல்லை மொபைல் நம்பருக்கோ ஓடிபி வரும். அதை போட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் பாஸ்வேர்டு இங்கே வந்து என்டர் பண்ணி தான் வந்து நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்தீங்கன்னா ஒரு தடவை கன்ஃபர்மேஷன் கேட்கும். உங்கள் அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணிடலாமா? இஃப் யூ கண்டினியூ வித் யுவர் அக்கௌண்ட் டெலிஷன் யுவர் ப்ரொஃபைல் அண்ட் அக்கௌண்ட் வில் பி டெலிட்டட் ஆன் August 5, 2023ன்னு போட்டிருக்கோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போ உங்கள் அக்கௌண்ட்டை டெலிட் கொடுத்தீங்கன்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் தான் உங்கள் அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகும். ஒரு மாதத்துக்கு வந்து டீஆக்டிவேட்டில் இருக்கும். டீஆக்டிவேட்டில் இருந்து 1 மந்த்து கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து பர்மனெண்ட்டாக டெலிட் ஆயிரும். இந்த இடத்துல டெலிட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். 1 மந்த் வரைக்கும் டெலிட் ஆகாது. 1 மந்த்துக்கு அப்புறம் தான் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இன்ஸ்டாகிராம் ஆப் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பேஜுக்கே வந்துடும். உங்கள் அக்கௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டெலிட் ப்ராசஸில் இருக்கும். 1 மந்த்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் வந்து டெலிட் ஆயிரும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து டெலிட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுக்கல. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் சர்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, நெக்ஸ்ட் ஏதோ ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.